Hello guys, welcome back to Eminence. இந்த வீடியோவில் குரூப் 4க்கான ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 4ல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே எப்படி படிக்கணும், ஸ்டடி மெட்டீரியல் படித்தா போதுமா இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல் நம்ம ரெஃபர் பண்ணணுமா, ஸ்கேனர்ஸ் தேவையா, இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக லாஸ்ட்டு டிசம்பர் 2023 டைமில் நான் குரூப் 3 கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி படித்தேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸ்டூடெண்ட் ஸ்டடி பிளான் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ ஜூன் 24 குரூப் 4க்கு அப்பியர் ஆனேன் அண்ட் இப்போ நான் CMA கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், லாஸ்ட்டு டிசம்பர் டேர்ம் வரைக்கும் நான் குரூப் 3க்கு படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் குரூப் 4 படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ஒரு 5 to 6 மந்த்ஸ்க்குள்ளேயே நான் சிலபஸ் கவர் பண்ணி குரூப் 4 கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய டைம் எடுக்காது. சீக்கிரமாகவே நம்ம சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈஸியாக ரிவிஷனும் பண்ணி நம்ம எக்ஸாமில் அப்பியர் ஆக முடியும். ஸோ அதுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குரூப் 4ல் என்னென்ன பேப்பர் இருக்குது அப்படிங்கிறத ஒரு தரம் பார்த்துடலாம். ஸோ குரூப் 4ல் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட், கார்ப்பரேட் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங், இன்டைரக்ட் டேக்ஸ் லாஸ் அண்ட் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் பேப்பர் 20 எலக்டிவ் பேப்பர். இந்த 4 பேப்பரும் தான் நம்ம குரூப் 4ல் படிக்கணும். இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான பேப்பர் எது அப்படின்னா பேப்பர் 17 and 20. இது ரெண்டுலேயும் சிலபஸும் ஈஸியாக நம்மளால் கவர் பண்ணிட முடியும் அண்ட் எக்ஸாம்ஷனும் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த 2 பேப்பரும் இந்த 4 பேப்பரில் பார்க்கும்போது இது ரெண்டும் ரொம்பவே ஈஸியான பேப்பராக இருக்கும். இது நான் சொல்கிறது பேப்பர் 20ல் நீங்கள் எது எடுத்திருந்தாலுமே சரி, இந்த 3 பேப்பருமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2 பேப்பரில் நம்மளால் 60+ ஸ்கோர் பண்ணி அக்ரிகேட்டை ரீச் பண்ணிட முடியும். மீதி இருக்கிற இந்த 2 பேப்பருக்கும் கொஞ்சம் சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் கூட எடுக்கும். அதே மாதிரி ப்ராக்டிஸும் நம்ம கொஞ்சம் அதிகமாக அதுக்கு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டாக எப்படி நம்ம படிக்கணும், எந்தெந்த சாப்டரில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம 1 by 1 பார்க்கலாம். பேப்பர் 17 காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட். இந்த பேப்பரில் காஸ்ட் ஆடிட்லேருந்து 50%, பேலன்ஸ் இருக்கிற சாப்டர்ஸ்லேருந்து ஒரு 50% மார்க்ஸுக்கும் கேட்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி அதே வெயிட்டேஜ் தான் எக்ஸாம்லேயும் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஆடிட்லேருந்து 50%, பேலன்ஸில் 50% தான் கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், பட் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். இந்த பேப்பரோட பேப்பர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸுக்கு MCQ வரும். அந்த 30 மார்க்ஸ் MCQவில் லாஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு கேஸ் கொடுத்து அந்த கேஸை பேஸ் பண்ணி ஒரு 5 MCQs கொடுப்பாங்க. மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே நார்மலான MCQவாக இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற 70 மார்க்குக்கு டெஸ்கிரிப்டிவ் கொஸ்டினாக இருக்கும். டெஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் அப்படின்னா அதில் சம்ஸ் கேட்பாங்களா தியரி கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு டவுட் இருக்கலாம். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் சம்ஸ் அப்படிங்கிறது நிறையா கேட்க மாட்டாங்க. ஒரு 3 or 4 சம்ஸ் வச்சுக்கலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே சம்ஸ் அவங்க கேட்குறது இல்லை. அந்த சம்ஸுமே மேனேஜ்மெண்ட் ஆடிட்லேருந்து ஒரு சம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது, வரலாம். அந்த சம் இந்த சாப்டர்லேருந்து வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மற்றபடி மீதி சம்ஸ் எல்லாமே காஸ்ட் ஆடிட்லேருந்து தான் வரும். ஸோ காஸ்ட் ஆடிட்லேருந்து சம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் அது எல்லாமே ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிற சம்மை பேஸ் பண்ணி அதே மாடலில் ஜஸ்ட்டு நம்பர் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு அதே சம்மை தான் கொஸ்டின் பேப்பரில் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிற சம்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்மளால் அவங்க கேட்குற சம்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட முடியும். ஸோ மீதி கொஸ்டின்ஸ் எல்லாமே தியரியாக தான் கேட்பாங்க. அந்த தியரி கொஸ்டின்ஸுமே ஃபுல்லாக மோஸ்ட்லி டைரக்ட் கொஸ்டினாக தான் கேட்பாங்க. ஒரு கேஸ் கொடுத்து அதில் இந்த ப்ரொவிஷன் எப்படி அப்ளை ஆகும் அந்த மாதிரி கேட்குறது அப்படிங்கிறது ரேராக தான் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி டைரக்ட் கொஸ்டின் தான் தியரியில் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். காஸ்ட் ஆடிட்டில் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு 10 to 12 பேஜஸ் தான் இருக்கும். பட் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லா ஹெட்டிங்குமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதை படிக்கும்போது ஒவ்வொரு ஹெட்டிங்க்குமே இந்த ஹெட்டிங் கேட்டால் நம்ம என்னெல்லாம் எழுத போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கீ பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தியரி அப்படிங்கும்போதே இந்த கீவேர்ட்ஸ் நமக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் அவங்க மெயினாக செக் பண்ணுவாங்க.
ஸோ படிக்கும்போதே எந்தெந்த கீவேர்ட்ஸ் நம்ம எழுதணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இப்போவே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸாமில் போயிட்டு அதை நம்ம ஓன் வேர்ட்ஸில் டெவலப் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் கம்பெனிஸ் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆடிட் ரூல்ஸ் 2014. இந்த சாப்டரை கான்செப்ட் புரியறதுக்கு ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சாப்டரில் மெயினாக பார்க்க வேண்டியது எக்ஸாம் ஓரியன்டாக படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா சம்ஸ் தான். இதில் மெயினாக ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் சம் கேட்பாங்க. வேல்யூ ஆடட் வச்சு சம்மு அண்ட் இன்னொரு சம் பார்த்தீங்கன்னா ரீகன்சிலியேஷன். ஸோ இந்த 2 சம்மும் நல்லா பார்த்துக்கோங்க. புக்கில் கொடுத்துருக்கிற சம்மை முக்கியமாக நல்லா பார்த்துக்கோங்க. அதை தவிர இந்த சாப்டரில் லாஸ்ட்டாக ஒரு சில கேசஸ் கொடுத்து இந்த கேஸுக்கு காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் தேவையா, மெயின்டைன் பண்ணணுமா, காஸ்ட் ஆடிட் இதுக்கு அப்ளிகபிள் ஆகுமா, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் சிலது கொடுத்துருப்பாங்க. அதுவுமே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் மெயினாக பார்க்க வேண்டியது சம்ஸ் அண்ட் இப்போ நான் சொன்னேன் அந்த கேஸ். நெக்ஸ்ட் சாப்டர் காஸ்ட் ஆடிட்டு. இந்த சாப்டர்லேயும் ஏதாவது ஒரு தியரி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த சாப்டரையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கம்பெனிஸ் ஆக்ட்லாம் படிச்சிருப்போம்ல, ஆடிட்டருக்கான குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த சாப்டர் ஈஸியாகவே தான் இருக்கும். ஸோ இந்த சாப்டருமே நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஜிஎஸ்சிஏபி. இந்த சாப்டர் கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டே இருக்கும். ஆனால் அதை ஒன்ஸ் ரீட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே இது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஒரு தடவை அதை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தோடைய நேம் என்ன அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. நேம் அண்ட் அதுக்கான நம்பர். ஸோ இதை நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது எம்சிக்யூவில் அவங்க கேட்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர இதுலேருந்து சம்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. சம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா புக்கில் இருக்கிற மாடல் சம்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ புக்கில் என்னென்ன சம்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் சிஐஎஸ்க்கான நேம் அண்ட் நம்பர், அப்புறம் சம்ஸ். ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த சாப்டரில். அதை தவிர வேறு ஏதாவது ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸில் ஏதாவது தியரி அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வேணும்னா நீங்கள் கொஞ்சம் இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் காஸ்ட் ஆடிட்டிங் அண்ட் அஷ்யூரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இதுலேருந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு காஸ்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் நம்பர் அண்ட் நேம் அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நேம் அண்ட் நம்பர் எம்சிக்யூவில் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மற்றபடி பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸில் ஏதாவது தியரி இந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் காஸ்ட் ஆடிட் ப்ரோக்ராம். இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபார்மெட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ லைட்டாக ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். இதுலேருந்து பெருசாக கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்குறது கிடையாது. நெக்ஸ்ட் சாப்டர் காஸ்ட் ஆடிட் டாக்குமெண்டேஷன், ஆடிட் ப்ராசஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஏதாவது தியரி கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்தது லாஸ்ட் சாப்டர் காஸ்ட் ஆடிட்டில் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஃபைலிங் ஆஃப் காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட். ஸோ இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் அந்த XBRL சம்மந்தமான தியரி எல்லாமே ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அதை வச்சு ஒன் வேர்ட்ஸும் வரலாம், தியரி கொஸ்டினும் கேட்கலாம். ஸோ இந்த சாப்டர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ காஸ்ட் ஆடிட் ஃபுல்லாக எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ சம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சாப்டர்லேயும் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த சம்முமே மோஸ்ட்லி ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிற சம்ஸில் நம்பர் சேஞ்சஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதை தவிர நீங்கள் சம்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட 2016 சிலபஸ் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அதில் கொஞ்சம் சம்ஸ் எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துருப்பாங்க. நம்ம புக்கில் இருக்கிறத விட ஓல்டு சிலபஸில் கொஞ்சம் சம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சம்ஸ் நீங்கள் இன்னும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ஆடிட். மேனேஜ்மெண்ட் ஆடிட் பேசிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் ஆடிட் இந்த மற்ற சாப்டர்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வருஷப்படி தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை கூட நம்ம ஃபர்ஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட மற்ற சாப்டர்ஸ்க்கு வரலாம். இதில் சில சாப்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஸ்டின் வராமல் இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சாப்டர்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட பேலன்ஸ் இருக்கிற சாப்டர்ஸ் படிச்சுக்கலாம். ஸோ எந்தெந்த சாப்டர்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், ஃபாரன்சிக் ஆடிட், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக்யூரிட்டி ஆடிட், இன்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னல் ஆடிட். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ரேஷனல் ஆடிட் ஆர் இன்டர்னல் ஆடிட், இது ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று வரலாம். ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வராமல் இருக்காது.
ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங்க்குமே இந்த கொஸ்டின் கேட்டால் நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்காக பேலன்ஸ் இருக்கிற சாப்டர்ஸ்லேருந்து வராதுன்னு சொல்ல முடியாது, அதுலேருந்தும் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த சாப்டருக்கு வரலாம். ஸோ இந்த மீதி இருக்கிற இந்த 3 சாப்டருமே லாஸ்ட்டாக கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஆன்டி மணி லாண்ட்ரிங். ஸோ இது நீங்கள் ஒன்ஸ் லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. இது பெருசாக எந்த கொஸ்டினும் கேட்குறது இல்லை அவங்க, இருந்தாலும் இதில் சில கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. மற்றபடி மீதி இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட்லேருந்து சம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சாப்டர்லேருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சாப்டரில் புக்கில் என்னென்ன சம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. அதை தவிர இன்னும் சம்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2016 சிலபஸோட புக்கு லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காஸ்ட் ஆடிட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட் ஃபுல்லாகவே எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு எம்சிக்யூ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி புக் பேக் ஒன்வர்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ புக் பேக் ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கோங்க. பட் புக் பேக் மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது, அது ஒரு 6 to 7 கொஸ்டின் வரும். அதுக்கு மேலே இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் புக் பேக்லேருந்து இருக்காது. இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி சம்ஸ்க்கு தியரிக்கு அந்த மாதிரி நம்ம ரீட் பண்ணதை வச்சு ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இந்த எம்சிக்யூ அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக கேட்க மாட்டாங்க இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேஸ் கொடுத்து அதுலேருந்து ஒரு 5 எம்சிக்யூஸ் கொடுப்பாங்க. மற்றபடி எல்லாமே எம்சிக்யூஸ்லாம் ஈஸியாக தான் இந்த கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ புக் பேக்கை மிஸ் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி கேட்குற கொஸ்டின் எல்லாம் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கேனர் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எக்ஸாமுக்கு படிக்கும்போது ஸ்கேனர் வாங்கியிருந்தேன். பட் ஸ்கேனரை பார்க்கும்போது எனக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் தான் நிறையா க்ரியேட் ஆச்சு. சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் கொஸ்டினாக இருக்கும், பட் ஆன்சர்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸாக இருக்கலாம். அது 2012 சிலபஸில் இருந்த ஆன்சரும் 2016 சிலபஸில் இருந்த ஆன்சரும் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்ததுனால எனக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன் தான் நிறையா க்ரியேட் ஆச்சு. ஸோ அதனால் என்ன கேட்டால் நான் காஸ்ட் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கேனர்ஸ் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். அப்படி பாஸ்ட் இயர் கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் 2016 சிலபஸோட பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா அதில் ஆன்சர்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு தேவையில்லாத குழப்பம்தான் அங்கே வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஆடிட்டுக்கு ஸ்கேனர் தேவையில்லை. அப்படி ஒருவேளை உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 2016 சிலபஸோடதை மட்டும் பாருங்கள் வாங்கிட்டு. நெக்ஸ்ட்டு பேப்பர் 18 கார்ப்பரேட் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங். இந்த பேப்பர் தான் இந்த குரூப்லேயே கொஞ்சம் டஃப்பான பேப்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது டஃப்பாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் படிச்சுட்டு போனால் அங்கே எக்ஸாமில் கண்டிப்பாக அது பத்தாது. ஏன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியலோட பேஜஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், இருக்கிற அந்த 4 பேப்பர்லேயே இதுதான் ரொம்ப கம்மியான பேஜஸாக இருக்கும். சில இண்டெக்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தியரி மட்டும் கொடுத்துருப்பாங்க, சம்மே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அதுக்கான சம்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு தியரியை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு அங்கே எக்ஸாமில் போய் டேரெக்டாக அதை அப்ளை பண்ண பார்க்கும்போது ஏதாவது நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஆன்சர் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமாக நிறைய ப்ராக்டிஸ் தேவை. ஸோ இப்போ ப்ராக்டிஸ் எங்கேருந்து பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இயர் கொஸ்டின்லேருந்து பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ தான் ஒரு ரீசெண்டாக சில வருஷத்துக்கு முன்னாடி தான் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம சிலபஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமுமே சில வருஷங்களுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே கொஸ்டின் பேப்பரை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல நிறையா இண்டெக்ஸ் சம்மந்தமான சம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரீசெண்டாக இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணால் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு மேலே நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறையா சம்ஸ் கிடைக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஏவோட ஸ்டடி மெட்டீரியல், சிஏவோட பாஸ்ட் இயர் கொஸ்டின், எம்டிபி, ஆர்டிபி, அதில் நமக்கு சிலபஸில் இருக்கிற இண்டெக்ஸ் ரிலேட்டடாக அங்கே என்னெல்லாம் இருக்கோ அந்த சம்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ லாஸ்ட்டு June 24 எக்ஸாமில் கேட்ட ஒரு சில கொஸ்டினுக்கான ஆன்சர் கூட சிஏவோட ஸ்டடி மெட்டீரியலில் இருக்குது. லாஸ்ட் டைம் இண்டெக்ஸ் 113ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு 14 மார்க் கொஸ்டின்
அப்புறம் லீஸில் அவங்க கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிஏவோட ஸ்டடி மெட்டீரியலில் இதுக்கான ஆன்சர் இருந்தது. ஸோ நீங்கள் படிக்கும்போதே அந்த மெட்டீரியலில் இருக்கிறதையும் சேர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாமில் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ சம்ஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிஏவோட மெட்டீரியல், பாஸ்ட் இயர் கொஸ்டின், எம்டிபி அதையுமே சேர்த்து யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சிஏவோட சிலபஸில் சில இண்டேஸ் நமக்கு இல்லாத இண்டேஸ் கூட இருக்கும். ஸோ நமக்கு என்ன ரிலேட்டடாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் சிஏலேருந்து எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சம் விடாமல் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக சிஏவோட மெட்டீரியல் வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் முக்கியமாக நான் ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 2 தியரி சாப்டரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கோங்க. ஸோ ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங், கவர்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ இந்த 2 சாப்டரையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 சாப்டரையும் சேர்த்தே டோட்டலாக ஒரு 28 மார்க்ஸ் கிட்ட கொஸ்டின் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் டஃப்பாக கேட்குறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது தியரி அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு டேரக்ட் கொஸ்டினாக தான் கேட்குறாங்க. ஸோ பாஸ்ட் இயரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஈஸியாகவே இதை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். எக்ஸாம்லேயும் கிட்டத்தட்ட 28 மார்க்ஸ் இதுலேருந்து நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ இது நம்ம தியரி சாப்டர் அப்படின்னு சொன்னாலும் இதில் வேல்யூ ஆடட் ஸ்டேட்மெண்ட், எக்கனாமிக் வேல்யூ ஆடட், மார்க்கெட் வேல்யூ ஆடட் இந்த 3லையும் சம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக என்னென்ன சம்ஸ்லாம் பாஸ்ட் இயரில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. புக்கில் இருக்கிற சம்ஸையும் பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பேப்பர் 20ல் எஸ்பிஎம்பிவி சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இவிஏ, எம்விஏ அது எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்பிஎம்பிவிலே கவர் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மற்றபடி மீதி இருக்கிற சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வேல்யூவேஷன் சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க, வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இந்த சாப்டர் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர்ஸ்லேயும் கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த சாப்டர்லேயும் ஏதாவது ஒரு சம் கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிஎம்ஏ புக்கை மட்டும் ரெஃபர் பண்ணாமல் சிஏ மெட்டீரியலையும் சேர்த்தே பார்த்துக்கோங்க. மீதி இருக்கிற சாப்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மாடியூலில் ஸ்பெசிஃபிக் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 12 இண்டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 12 இண்டேஸுமே நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்னதாக தான் நம்மளோட புக்கில் இருக்கும். பட் அது ரிலேட்டடாக எவ்வளோ நீங்கள் நாலேஜ் டெவலப் பண்ண முடியுமோ ஃபுல்லாகவே சிஏ மெட்டீரியல் எவ்வளோ ரெஃபர் பண்ண முடியுமோ பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லீசஸ் சாப்டர், ஃபேர் வேல்யூ மெஷர்மெண்ட் இதுலேருந்து லாஸ்ட் டைம் கேட்ட சம்ஸ் எல்லாமே சிஏவோட மெட்டீரியலில் அதுக்கான ஆன்சர் இருக்குது. ஸோ சிஏவோட மெட்டீரியலும் சேர்த்தே இந்த எல்லா இண்டேஸ்க்கும் ரெஃபர் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட்டு மாடியூல் 5 and 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஃபுல் 14 மார்க்ஸ் சம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாமல் அதை போய் எக்ஸாமில் எடுக்கிற மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் போடணும் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக இருந்தால் தான் நம்மளால் அந்த டைமுக்குள்ளே ஈஸியாக அதை முடிக்க முடியும். ஸோ அந்த கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு நமக்கு நிறையா ப்ராக்டிஸ் வேணும். ஸோ அந்த 14 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் அந்த கொஸ்டினை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 சாப்டர்லேயும் 2 14 மார்க்ஸை தவிர இந்த இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சாப்டர் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதுலேருந்து எப்போவுமே ஒரு சம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு 7 மார்க் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். தியரி சாப்டரை மறக்காமல் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்கேனர் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நமக்கு ப்ரீவியஸ் இயர்லலாம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு தான் சம் இருந்ததே தவிர இண்டேஸ் வச்சு சம்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால ஸ்கேனர் அப்படிங்கிறது தேவையில்லை. இந்த 2022 சிலபஸ் வந்ததுக்கப்புறமா என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஓல்டு சிலபஸோட கொஸ்டின் ரெஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது இண்டேஎஸ்ஸா ஏஎஸ்ஸா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கொஸ்டினை ரெஃபர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேப்பர் 19 இன்டைரக்ட் டேக்ஸ் லாஸ் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி நம்ம ஆல்ரெடி இந்த இன்டர்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஸோ பேசிக்காக ஒரு ஐடியா நமக்கு ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கிறது பேசிக்காக ஒரு ஐடியா நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதே தான் அப்படியே நீங்கள் டெவலப் பண்ணி படிக்க போகிறீங்க. மேபி இதில் சிலபஸ் வேணால் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம். பட் இது டஃப்பான சப்ஜெக்ட் கிடையாது.
ஓரளவுக்கு ஈஸியாகவே நீங்கள் இதை கவர் பண்ணிடலாம். இதுலேயுமே எக்ஸம்ஷன் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். பட் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்கேனர் அப்படிங்கிறது அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் தேவை அப்படின்னு நினச்சா ஸ்கேனர்ஸ் வாங்கிக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கேனரை விட சிஏவோட மெட்டீரியலில் இருக்கிற சம்ஸ் பார்க்குறது பெட்டர். அது உங்களுக்கு இன்னுமே எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சிஏல இருக்கிற அதே மாடல் சம்ஸ் சில சமயம் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ சிஏவோட மெட்டீரியலில் இருக்கிற சமயம் சேர்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாம் இன்னும் ஈஸியாகவே உங்களால் எழுத முடியும். ஸோ இன்டைரக்ட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிஏவோடது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஃபர் பண்ணுங்கள். ஸ்கேனர் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சா வாங்கிக்கலாம். இந்த பேப்பர் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 5 சாப்டருமே ஓரளவுக்கு நம்ம இன்டரில் கவர் பண்ணிட்டு தான் வந்திருப்போம். அதோட ஃபைனல்லையுமே இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருது. இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுலேருந்து எக்ஸம்ஷன், ஆர்சிஎம் அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதே மாதிரி மீதி இந்த 3 சாப்டர்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 சாப்டர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு தியரி மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக ஒன்ஸ் இதை ரீட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறது இல்லை, ஆனால் இதில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு இந்த 2 சாப்டர்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி ரீஃபண்ட் சாப்டர் பார்த்துக்கோங்க நல்லா. அதோட இந்த 2 சாப்டரும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. மீதி இருக்கிற சாப்டர்ஸ்லாம் அதுக்காக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மீதி இருக்கிறதையும் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கஸ்டம்ஸ். ஸோ அந்த கஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவேஷன் சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. பேகேஜ் அண்ட் கொரியர். ஸோ இந்த சாப்டருமே நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மீதி இருக்கிற சாப்டர் எல்லாத்தையும் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து சின்ன சின்ன சாப்டராக தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக இந்த 3 சாப்டரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஃப்டிபி ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். அதுலேருந்து ஒரு 14 மார்க்ஸ் கிட்டத்தட்ட கொஸ்டின்ஸ் வருது. ஸோ கண்டிப்பாக எஃப்டிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. எஃப்டிபி ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கோங்க. அதை தவிர முக்கியமாக நான் அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். நீங்கள் இப்போ ஐடிடி படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த எடிஷன் புக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது லேட்டஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியலா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. பழைய ஸ்டடி மெட்டீரியல் யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஐடிடிக்கு சிஏல இருக்கிற சம்ஸ் பாருங்கள், கஸ்டம்ஸ்க்கும் சிஏல இருக்கிற சம்ஸ் பாருங்கள். எஃப்டிபி கண்டிப்பாக மறந்துடாதீங்க, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட்டு 5 பேசிக் சாப்டர்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. டைம், வேல்யூ, பிளேஸ், இன்புட் டேக்ஸ் கிரெடிட், அதுக்கப்புறம் சப்ளை அண்டர் ஜிஎஸ்டி. ஸோ இந்த 5 சாப்டரும் நல்லா பார்த்துக்கோங்க. அது தவிர கஸ்டம்ஸில் வேல்யூவேஷன், பேகேஜ் இது 2ம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சம்ஸ் மட்டும் கேட்குறது கிடையாது. அதை தவிர தியரி இல்லைன்னா இந்த அட்வான்ஸ் ரூலிங் கொடுத்துருப்பாங்கல்ல அதை வச்சு சில கேஸ் அந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ தியரி அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா ஜிஎஸ்டி ரிட்டனில் என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருப்பாங்க. ஸோ தியரி அதே மாதிரி இந்த ஹைகோர்ட் அந்த மாதிரி இதில் நடந்து கேஸ் டெசிஷன் சொல்லியிருப்பாங்கல்ல அதை வச்சு கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. ஸோ அதையுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அட்வான்ஸ் ரூலிங், ஹைகோர்ட் டெசிஷன்ஸ் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க, அதையுமே பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டைமில் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பேப்பர் 20ல் எஸ்பிஎம்பிவி பேப்பர் 20A. இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் சம் கேட்பாங்களா தியரி கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரியும் கேட்பாங்க, சம்மும் கேட்பாங்க. பட் சம்முக்கு தான் இங்கே நிறையாவே கொஸ்டின்ஸ் வரும். தியரியில் ஒரு மேக்ஸிமம் 3 or 4 கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இங்கே சம்முக்கு எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற சம்ஸை பார்த்தாலே போதும். அதை வச்சே நம்ம ஈஸியாக எக்ஸாமில் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணிட முடியும். பட் அதையும் தாண்டி இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்னும் எனக்கு நிறைய பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கேனர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது லாஸ்ட்டு 2016 சிலபஸ்லேயும் இந்த பேப்பர் இருந்தது. ஸோ அந்த சிலபஸில் கேட்ட கொஸ்டின்ஸையும் சேர்த்து நீங்கள் இங்கே ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிற ஒவ்வொரு சம்மையுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ்லாம் நம்பர் கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே புக் சம் கேட்டிருந்தாங்க.
ஸோ புக் சம் எதையுமே மிஸ் பண்ணிடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கோங்க எஸ்பிஎம்பிவியை பொறுத்த வரைக்கும். ஸோ சம்ஸுக்கு புக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். தியரிக்கு எதுலேருந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சாப்டரில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் எது எதுன்னு நான் சொல்கிறேன். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், கிரெடிட் ரேட்டிங், பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு, பெஞ்ச் மார்க்கிங், 6 சிக்மா, பிடிசிஏ, எம்ஐஎஸ், டிக்யூஎம். அப்புறம் லாஸ்ட்டாக கார்ப்பரேட் ஃபெயிலியர். இப்போ நான் சொன்ன சாப்டர்ஸ்லாம் ரிப்பீட்டடாக தியரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. பட் இதில் மட்டும்தான் கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. மற்ற சாப்டர்ஸ்லையும் கேட்கலாம், பட் இந்த சாப்டர்லலாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் ஒரு வேளை கேட்டால் எழுதுறதுக்கு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தியரிங்கிறது ஸ்ட்ராட்டஜிக் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் கேட்குறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. பிஸ்னஸ் வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே சம்ஸ் தான் நிறையா கேட்பாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் தியரியும் கேட்பாங்க, சம்மும் கேட்பாங்க. ஸோ எஸ்பிஎம்மில் எந்தெந்த சாப்டரில் சம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூபாண்ட் அனாலிசிஸ். ஸோ இதில் 3 காம்போனண்ட்டும் இருக்கும், 5 காம்போனண்ட்டும் இருக்கும். ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ரெண்டில் ஏதாவது ஒன்று எப்போவுமே எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ டியூபாண்ட் அனாலிசிஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து டேட்டா என்வெலப்மெண்ட் அனாலிசிஸ். இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறையா பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூவில் லாஸ்ட்டாக 5 கொஸ்டின்ஸ் ஒரு கேஸ் கொடுத்து அதை பேஸ் பண்ணி எம்சிக்யூ கேட்பாங்கல்ல, அதில் இந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதுவும் புக் சம். ஸோ இந்த சாப்டரை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஈஸியாக தான் இருக்கும், பட் நிறையா பேர் இதை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை மறக்காமல் இதையும் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அண்டர் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது டிஃபரன்சியேஷன் வச்சு வரும். ஸோ இதுலேருந்து எப்போவுமே ஒரு சம் கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்ப்பரேட் ஃபெயிலியரும் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் தான் ஆல்ட்மேன் இசட் ஸ்கோர் இருக்கும், எம் ஸ்கோர் இருக்கும், அதே மாதிரி என்சிஏஇஆர் மாடல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இசட் ஸ்கோர், எம் ஸ்கோருக்குலாம் நமக்கு புக்லேயே சம் இருக்கும். பட் என்சிஏஇஆர் மாடல் பார்த்தீங்கன்னா அதுக்கு சம் அப்படிங்கிறது புக்கில் இருக்காது. பட் லாஸ்ட் டேர்மோட எம்டிபிலையும் லாஸ்ட் டேர்மோட ஜூன் 2024 கொஸ்டின்லையும் இது இருந்தது. ஸோ லாஸ்ட்டு ஜூன் 2024 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற என்சிஏஇஆர் மாடல் சம்மையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சம் தான் கேட்பாங்க. சம் நம்ம புக் ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிற சம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்துட்டு ஒர்க் அவுட்டும் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போவே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் போய் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ பிஸ்னஸ் வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டரில் மட்டும் கொஞ்சம் தியரியாக இருக்கும். பட் இது எல்லாமே ஒருவேளை நீங்கள் குரூப் 3 ஆல்ரெடி முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் பார்த்தது தான் திரும்பவும் இங்கே வரும். ஸோ இது ஈஸியாக தான் இருக்கும். அதே சமயம் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறையா வர்றது இல்லை எக்ஸாமில். ஸோ லைட்டாக ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க இந்த சாப்டரை. ஸோ பிஸ்னஸ் வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா சாப்டருமே இம்பார்ட்டன்ட் தான். எல்லாத்துலேயுமே இருக்கிற எல்லா சமயமே ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த மாடியூல் 9 கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இதுலேருந்து எப்போவுமே மினிமம் ஒரு 14 மார்க்ஸுக்காவது கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த சாப்டரை கண்டிப்பாக பார்த்துருங்க, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை தவிர எம்சிக்யூ அப்படிங்கிறது இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் புக் பேக்லேருந்து சில கொஸ்டின்ஸ் வரும். ஸோ புக் பேக் எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. புக் பேக் 1 வேர்ட்ஸ். ஸ்கேனர் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் நிறையா ப்ராக்டிஸ் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 20B RMBI ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ். இந்த எலெக்டிவ் பேப்பர் இப்போ நியூ சிலபஸ் 2022 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த பேப்பரில் ஒரு 3 எக்ஸாம் தான் நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம இப்படி தான் வரும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியாது. ஸோ இந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா சாப்டருக்குமே ஓரளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே படிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதில் முக்கியமாக இந்த மாதிரி 15% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க சில சாப்டர்ஸ்க்கெலாம். ஸோ அந்த மாதிரி சாப்டர்லாம் இன்னும் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. இதே வெயிட்டேஜ் தான் எக்ஸாமில் ஃபாலோ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பேப்பருக்குமே நான் சொல்கிறேன் இதே வெயிட்டேஜ் வரும் அப்படின்னு நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. பட் அப்ராக்சிமேட்லி இந்த வெயிட்டேஜை ஃபாலோ பண்ணி தான் எல்லா பேப்பருக்குமே கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்டர் 2, 3, 5, 7 and 8. ஸோ இந்த சாப்டர்லாம் இன்னும் கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க.
இது பேப்பர் 20Bக்கான ஜூன் 2024 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். ஸோ இப்போ பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஸ்ட் ஆடிட் அண்டு பேப்பர் 20A சொன்ன மாதிரி அதே பேப்பர் பேட்டர்ன் தான். ஸோ எம்சிக்யூவில் ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸ் டேரெக்டாக எம்சிக்யூவாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஒரு 5 எம்சிக்யூ ஒரு கேஸ் கொடுத்து அதை பேஸ் பண்ணி 5 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த தடவை கேஸில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ கண்டுபிடிக்கிற மாதிரி, அதே மாதிரி மினிமம் கேபிட்டல் ரெக்வயர்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சம் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க பேப்பர் 20Bயை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே இங்கே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழே டெஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்லையும் ஒரு சம் இதே மாதிரி கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, மினிமம் கேபிட்டல், Tier 1 Tier 2 கேபிட்டல் கண்டுபிடிக்கிற மாதிரி, ஃபண்டோட அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இந்த சம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதை தவிர இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் 1 or 2 சம்ஸ் மேக்ஸிமம் போனால் ஒரு 3 சம்ஸ் கேட்குறாங்க. பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக தியரி கொஸ்டின்ஸ் தான் வருது. தியரி அப்படிங்கிறது மோஸ்ட்லி டேரெக்டாக தான் கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே 2A 2B 3A 3B இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டேரக்ட் கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. 4Aவுமே டேரக்ட் கொஸ்டினாக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நிறையா கொஸ்டின்ஸ் டேரெக்டாக தான் கேட்குறாங்க. ஒரு கேஸ் கொடுத்து அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் அப்படிங்கிறது லாஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு சினாரியோ கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி இவங்களோட கிளைம் வேலிடா, இவங்க கிளைம் பண்ண முடியுமா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு டிசம்பர் 23யோட கொஸ்டின் இது. இதில் MCQ 30 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இதுலேயும் நம்ம சொன்ன மாதிரி மோஸ்ட்லி டேரக்ட் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 சம்ஸ் கேட்குறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு கேஸ் கொடுத்து அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ பேப்பர் 20Bயில் ஒரு 3 சம்ஸ் கேட்குறாங்க, ஒரு கேஸ் ஸ்டடி கேட்குறாங்க. அதை தவிர மிச்சம் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே டேரக்ட் கொஸ்டினாக தான் இருக்குது. ஸோ டேரக்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த சாப்டரில் தான் கேட்பாங்க, இதை தான் கேட்பாங்க அப்படின்னு நம்மளால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஏன்னா இப்போ தான் ஒரு 3 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ எல்லா சாப்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேப்பர் 20C ஆண்டர்ப்ரினர்ஷிப் அண்ட் ஸ்டார்ட் அப். இதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு பேப்பர். ஸோ இதுலேயும் நம்ம அதுதான் கேட்பாங்க, இதுதான் கேட்பாங்க அப்படின்லாம் கெஸ் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. பட் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் அவங்க கொடுத்துருக்கிற வெயிட்டேஜை பேஸ் பண்ணி எதில் கூட வெயிட்டேஜ் இருக்கோ அதில் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு 4 சாப்டர்ஸில் கூட வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் உள்ளதையுமே பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறது தான் பெட்டர் இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும். இது புது பேப்பர்னால பெருசாக நம்மளால் கெஸ் பண்ண முடியலனாலும் லாஸ்ட்டு 2 டேர்மில் நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை வச்சு ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். இது ஜூன் 2024 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். இது நம்ம மற்ற 2 20 பேப்பருக்கும், அதாவது 20A 20B அண்ட் பேப்பர் 17 இந்த 3 பேப்பருக்கும் நம்ம சொன்ன மாதிரி இங்கேயுமே MCQவில் ஃபர்ஸ்ட்டு 10 கொஸ்டின் ஒரு டேரக்ட் கொஸ்டினாகவும், பேலன்ஸில் இருக்கிற ஒரு 5 கொஸ்டினும் ஒரு கேஸ் ஸ்டடியை பேஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸை பேஸ் பண்ணி ஒரு 5 MCQ கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே மோஸ்ட்லி டேரக்ட் கொஸ்டினாக தான் இருக்குது. அதில் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சம் கேட்குறாங்க. அது என்ன சம் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டலை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது, அந்த சம்மெல்லாம் நம்ம வந்து இன்டர்லேயே FMல பார்த்துருப்போம். ஸோ அதே மாடல் சம்ஸ் தான் இங்கேயும் கேட்குறாங்க. ஸோ இது ஈஸியாகவே தான் இருக்கும் உங்களுக்கு. பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின் மோஸ்ட்லி டேரக்ட் கொஸ்டின் தான். அண்ட் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது டோட்டலாக 14 மார்க்ஸுக்கும் ஒரே கொஸ்டினாக கொடுக்குறாங்க. இது டிசம்பர் 2023யோட கொஸ்டின் பேப்பர். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாடலில் தான் இருக்க கொஸ்டின் பேப்பர். 30 மார்க்ஸுக்கு MCQ இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின் மோஸ்ட்லி டேரக்ட் கொஸ்டினாக தான் இருக்குது. அதில் நடுவில் ஒரே ஒரு சம் கேட்குறாங்க. அந்த சம் இங்கேயுமே வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் டாண்டன் கமிட்டி நாம்ஸை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் பெர்மிசிபிள் பேங்க் ஃபைனான்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ
ஸோ இது எல்லாமே டேண்டன் கமிட்டி நாம்ஸ் அதை பற்றி எல்லாமே நம்ம இன்டர்லேயே படிச்சிருப்போம். ஸோ இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் எல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் சொன்ன மாதிரி இங்கேயுமே லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் 14 மார்க்ஸுக்கு ஃபுல்லாக ஒரே கொஸ்டின், அது ஒரு கேஸை பேஸ் பண்ணி அங்கே ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஓரளவுக்கு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னை பேஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியும். பட் இந்த டைரக்ட் தியரி கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்கிறது எந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க, எந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லா சாப்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா சாப்டர்லேயுமே டைரக்ட் தியரி கொஸ்டின்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குரூப் 4ல் ஒவ்வொரு சப்ஜெக்டாக எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஜென்ரலாகவே இந்த 4 சப்ஜெக்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ அப்படிங்கிறது 30% மார்க்ஸுக்கு வருது. ஸோ இந்த எம்சிக்யூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் நிறையா பேருக்கு இருக்கும். ஸோ இந்த எம்சிக்யூ அப்படிங்கிறது எங்கேருந்து தான் படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயுமே புக் பேக்கில் என்னெல்லாம் ஒன்வர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஸோ அதுலேருந்து எப்படியும் ஒரு 3 or 4 கொஸ்டின் மினிமம் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வரும். அண்ட் சில சப்ஜெக்டில் அதை விட கூட வரலாம். ஸோ எம்சிக்யூக்காக அப்படின்னு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் படிக்கணும். அதை தவிர வேறு எக்ஸ்ட்ரா கேட்பாங்களே அதெல்லாம் நம்ம எங்கேருந்து படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக நீங்கள் தனியாக ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் மற்ற கொஸ்டின்ஸுக்கெல்லாம் படிச்சிருப்பீங்கள்ல, சம்ஸோ தியரியோ ஏதாவது படிச்சிருப்பீங்கள்ல, அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் மற்ற எம்சிக்யூலாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாகவே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்காக தனியாக ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதுக்காக தனியாக எஃபர்ட் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்கேனர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு பற்றி சொல்லும்போதே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அகெயின் சொல்கிறேன், பேப்பர் 19 and 20A மட்டும் நீங்கள் தேவை அப்படின்னா ஸ்கேனர் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கெலாம் என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம், நீங்கள் இன்ஸ்டியூட்டோட சஜஸ்டட் ஆன்சரை பேஸ் பண்ணியே நீங்கள் படிச்சுக்கலாம். பட் அதை தாண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் சிஎஃப்ஆருக்கு கண்டிப்பாக ஸ்கேனர் தேவையில்லை, ஏன்னா ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே ஏஎஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இண்டேஎஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அதில் நிறையா இருக்காது, அதனால் ஸ்கேனர் வாங்கி அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக சிஎஃப்ஆரோட லாஸ்ட்டு 3 term 2022 சிலபஸ் கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி 20B and 20C இது ரெண்டுக்குமே ஸ்கேனர் தேவையில்லை, ஏன்னா இப்போது 3 கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அந்த 3 கொஸ்டினையும் நீங்கள் இன்ஸ்டியூட்டோட சஜஸ்டட் ஆன்சரை பேஸ் பண்ணியே நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்காக ஸ்கேனர் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு முக்கியமாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஜென்ரலாக சொல்ல வேண்டியது என்னென்னா ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இல்லைன்னா எக்ஸாம் ஹாலில் போய் நம்ம எந்தெந்த ஸ்டெப் அடுத்து போடணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயே நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஃபுல் 100 மார்க்குக்கும் அட்டன் பண்ண முடியாமல் கூட போகலாம். அதுலேயும் முக்கியமாக சிஎஃப்ஆர் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதில் நிறையாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் பர்டிகுலராக பிஸ்னஸ் காம்பினேஷன் அண்ட் சிஎஃப்எஸ் சாப்டருக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த ஒர்க்கிங் நோட் போடணும் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக அவங்களால நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணி போக முடியும். அதுவும் முக்கியமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டெப்பையுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் அங்கே ஆன்சரில் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் தப்பாக வந்தாலும் உங்களுக்கு ஸ்டெப் மார்க் கிடைக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்கள் ப்ரெசன்டேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே நீட்டாக வந்துடும். எல்லா ஒர்க்கிங் நோட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதும்போது ஒருவேளை ஏதாவது சின்ன மிஸ்டேக் வந்தாலும் நமக்கு எது வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் நமக்கு ஸ்டெப் மார்க் கிடைக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் ஃபாஸ்ட்டாகவும் அட்டன் பண்ண முடியும். அதே சமயத்தில் நமக்கு ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மற்றபடி பேப்பர் 18 and 19க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சிஏவோட மெட்டீரியல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.